அப்படியே அந்த பாதை பாருங்க, இது மேல ரோட்டு, இந்த ரோட்டுக்கு கீழே பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு கடல் அலை வந்து அடிச்சு போயிருக்கு. இந்த ரோட்ல எல்லாம் கடல் அலை எல்லாம் முடிஞ்ச பிறகு போட்டு திருப்பி சீரமை காட்டி இதால பயணிக்கல. அது என்ன சொன்னா கீழே ஒன்றுமே இல்லை பிடிமானம், விழுந்துரும் பாருங்க. இதான் மேலுக்கு ரோட், இதான் ரோட், மக்கள் பயணிக்கிற ரோட். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த யாழ்ப்பாணத்துல இடம்பெற்ற சூறாவளிக்கு பிறகு, மினி சூறாவளிக்கு பிறகு இந்த கருத்துறையில எங்களுடைய பிரதேசத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி சொன்னால், அனம்பியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான இந்த நேர வணக்கங்கள். எல்லாரும் நல்ல சுகத்தோடு இருப்பீங்கன்னு நினைச்சுக்கொண்டு இன்றைய தினம் நான் என்னத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போறேன்னு சொன்னா, என்னத்தை சொல்றது, வளமே ஏதாவது ஒரு நியூஸ்கள் செய்திகள் தான் சொல்லுவேன். அதே மாதிரி இன்றைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த யாழ்ப்பாணம் குருநகர் பிரதேசத்தில் ஒரு மினி சூறாவளி அடிச்சிருக்குது. அந்த மினி சூறாவளி வந்து என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ஸோ நீங்கள் அனன்வியூக்கு யாராவது புதுசாக வந்தால் அனன்வியூ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்கும். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த யாழ்ப்பாணம் குருநகர் பிரதேசத்தில் வந்து ஒரு மினி சூறாவளி வந்து இன்றைய தினம் அதிகாலையில் அடிச்சிருக்குது. இதுக்கு முன்னுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தால் ஏற்கனவே மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இருந்த நிலையிலும் அறிவிச்சால் மக்கள் என்ன செய்யறது, வீட்டை விட்டு ஓடி போகலாம் இல்லை தானே? ஸோ அந்த இடத்துல இந்த மக்கள், இந்த வீடுகள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்குது. ஒரு சுழல் காத்து வந்து, அதாவது சூறாவளி, மினி சூறாவளி சுழல் காத்து தானே, சுழல் காத்து வந்து இந்த வீட்டில் இருக்கிற கூரைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை இயல்பு நிலையே மாற்றி அமைச்சிருக்கு. ஸோ அப்படியான ஒரு சூறாவளி, மினி சூறாவளி இன்றைய தினம் தான் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்குது. ஸோ வளிமண்டலவியல் திணைக்களத்தால் சொல்லியிருந்தவ மழையும் அதோட சேர்ந்து ஒரு காற்றும் அடிக்கக்கூடும் என்று அந்த எதிரொலி தான் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்குது. இதே மாதிரி நாங்கள் இருக்கிற ஊரான பருத்தித்துறையில எப்படி இருக்குது, கடல் ஏற்கனவே கொந்தளிச்சு கொண்டிருக்குது. இந்த கரையோர பிரதேசங்கள் எப்படி இருக்குதுன்றத நான் இந்த வீடியோல காட்ட போறேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, யாழ்ப்பாணம் குருநகரில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களும் அங்க போய் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிஞ்சிருக்கிறார். ஸோ இந்த வீடியோவை நீங்க பாக்குறதுக்கு முன்னுக்கு அனன்வியூ இன்றைக்கு தான் நீங்க பாக்குறீங்களா இருந்தா இப்படியான செய்திகளை அடிக்கடி போடுவோம். ஸோ மறக்காம உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க சூறாவளி வீடியோவை பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சூறாவளிக்கு பிறகு, மினி சூறாவளிக்கு பிறகு இந்த கருத்துறையில எங்களுடைய பிரதேசத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி சொன்னால், இந்த எங்களுடைய பிரதேசத்துல பாருங்க, இந்த மூக்கம் பீச் தான் இப்படி இருக்கு. கிட்டத்தட்ட இந்த கடல் வந்து நான் நினைக்கிறேன், எனக்கு இது தெரிஞ்ச காலம் இல்லை, இப்போ கிட்டல இருந்து உங்க மூக்கம் பீச்சுக்கு வந்த எல்லாருக்கும் தெரியும். இந்த அளவு தூரத்துக்கு கடல் ஒரு நாளும் வர்றதே இல்லை. கிட்டத்தட்ட இதுல இந்த நான் இதுல கை காட்டுற இடத்துல இருந்து ஒரு கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 50 மீட்டர் அளவு தூரத்துக்கு வந்து மணல்கள் தான் இருக்குது. அந்த மணல் எல்லாத்தையும் மூடி பாருங்க, கடல் சீற்றம் கொண்டு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கீங்க. எல்லாம் அரிச்சிருக்கு, இந்த இந்த பாதைகள் எல்லாம் எப்படி அரிச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த ஒரு மினி சூறாவளின்ற ஒரு தாக்கம் தான் நான் நினைக்கிறேன். இந்த புத்தி எல்லாம் போட்டிருக்கேன். இதுல வாரது பயணிக்கிறது எல்லாம் மிகவும் ஒரு உண்மையில ஒரு அவதானமா தான் பெறணும். இந்த கடற்கரைகளுக்கு வார மக்கள் வந்து இதை பார்த்து வாங்குவோம் அவதானமா. அங்க ஒரு தென்னை மரம் எல்லாம் பிறந்து இருக்குது பாருங்க. அப்படியே அந்த பாதை பாருங்க, இது மேல ரோட்டு, இந்த ரோட்டுக்கு கீழே பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு கடல் அலை வந்து அடிச்சு போயிருக்கு. இந்த ரோட்ல எல்லாம் கடல் அலை எல்லாம் முடிஞ்ச பிறகு போட்டு திருப்பி சீரமை காட்டி இதால பயணிக்கல. அது என்ன கீழே ஒன்றுமே இல்லை பிடிமானம், விழுந்துரும் பாருங்க. இதான் மேலுக்கு ரோட், இதான் ரோட், மக்கள் பயணிக்கிற ரோட். இந்த ரோட்டுக்கு கீழே பாருங்க எப்படி அடிச்சிருக்குன்னு. பா, இந்த கடல் வருது. தென்னங்குத்தி எல்லாம் போட்டு அந்த விழாத மாதிரி எவ்வளவு இந்த ஊர் மக்கள் செஞ்சிருக்கணும். இருந்தாலும் ஃபுல்லா பனியை வந்து சீரமைக்கல. அது என்ன சொன்னா கடல் இந்த சீற்றம் இன்னும் குறையல பாருங்க. எங்களுக்கே தெரியுது இந்த படத்துல எல்லாம் உள்ள கல்லு போட்டு உயர்த்திருக்கணும். என்னன்னு சொன்னா மழை, கடல் வெள்ளம் வந்து கிராமங்களுக்குள்ள உட்புகாம இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்கணும். இதே எங்களுக்கு இன்றைக்கு தான் காணக்கூடிய மாதிரி இருக்குன்னா, அவ்வளவுக்கு இன்றைக்கு தான் அந்த வெள்ளம் வந்து அரிச்சு இவ்வளவு இருந்த மண்ணையும் கொண்டு போய் இந்த கல் எல்லாம் வெளியில கொண்டு வந்துருக்குது பாருங்க.
அது நேரம் பாருங்க இந்தியாவில் இந்த இதெல்லாம் அலை வந்து பிரட்டி போட்டிருக்குது. இதெல்லாம் மக்கள், அதாவது சிறுவர்கள் ஆட்கள் எல்லாம் வந்து இந்த டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கிற இடம் வந்து இருக்கிறது ஒரு பொழுதுபோக்காக பாவிக்கிற இந்த கடற்கரை தான் இன்றைக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த மண் அரிப்பு எப்படி அரிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு இந்த தென்னை இந்த வேர் தான் இது எப்படி அரிச்சிருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இது ஒரு மினி சூறாவளி தாக்கம் தான் நினைக்கிறேன். அப்பா எப்படி இருக்குன்னு பாருங்களா, அரிச்சு அப்படி கட்டடங்கள் எல்லாம் இடிஞ்சு போயிருக்குது. கிட்டத்தட்ட இந்த கிணறு வந்து இது ஒரு கிணறு தெரியுது பாருங்க. இந்த கிணறு எனக்கு தெரிஞ்சு அந்த கிணத்து மட்டத்துக்கு மண் இருக்கிறது. இன்றைக்கு தான் நான் இந்த கிணறு இப்படி ஒரு வடிவத்துல இருக்குன்னு சொல்லி பாக்குறேன். இந்த இடத்துல இப்படி ஒரு கிணறு இருக்குன்னு இன்றைக்கு தான் நான் பாக்குறேன் பாருங்க. ஆனா இப்படி ஒரு வட்டமா ஒன்று கட்டி இருந்தேன்னு தெரியும். என்ன கிட்டத்தட்ட இந்த இதுல இருக்க மண் இருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு மண் எல்லாம் அப்படி ஃபுல்லா தான் இருக்குது. இந்த கடல் வந்து அரிச்சு பாருங்க. இந்த கிணறு இதுல ஒரு வட்ட கிணறு, வட்டமான ஒரு வடிவில ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் அடிக்கடி வாரபடியே. ஆனா இது கிணறா இருக்கும்னு சொல்லி இன்றைக்கு தான் இந்த கடல் இந்த அல்ல சீற்றத்துக்கு பிறகு நானே பாக்குறேன் பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு அடிச்சு அந்த மக்கள் இருக்கிறதுக்கு அமைக்கப்பட்ட அந்த நிழல் கூடைகள் எல்லாமே அடிச்சு எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு விட்டுருக்குன்னு சொல்லி பாருங்க. கடல் அவ்வளவுக்கு சீற்றம் அடைஞ்சிருக்கு. ஸோ மினி சூறாவளி அடிச்சது இந்த தாக்கமோ இல்ல இந்த கடல் வந்து கொந்தளிச்சு ஒரு மழை வரப்போகுதுன்னு கூட சொல்லியிருந்தவ. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த பாதைகளை புனரமைக்கிறதுக்கு திருப்பவும் நியாயமான காசுகள் தேவைப்படும். ஸோ பாருங்க, இந்த ஒரு சுற்றுலா பகுதி வந்து எவ்வளவு தூரத்துக்கு சேதம் அடைஞ்சிருக்குன்னு பாருங்க. அதே நேரத்தில் இந்த ஐஸ்கிரீம் மேனும் வந்திருக்கேன். அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றபடியே இது ஒரு சுற்றுலா தலம். ஸோ இந்த சுற்றுலா தலத்தை பாருங்க, இந்த கடலை பாருங்க, இப்போ எல்லாம் உடைஞ்சு விழுந்து போயிருக்கு. உண்மையில ஒரு பாரி ஒரு ஆபத்து நிறைஞ்சு பாருங்க. நடந்து போக்குள்ள கீழே வந்து அப்படியே பாறையா கோரி இருக்குது. இந்த இதுல கல் எல்லாம் வச்சிருக்கணும். என்னன்னு சொன்னா இந்த மோட்டர் பைக் நிக்கிறதுக்கு இந்த கல் வைக்கப்படுற இடத்துக்கு இங்கால கீழால அப்படியே கோரையா வந்திருக்குது. அந்த தென்னங்குத்தி எல்லாம் போட்டிருக்கணும். ஸோ இந்த இடத்துக்கு வார மக்கள் அவதானமா வாங்கும். பாருங்க போட்டிருக்கு அந்த, அதாவது வந்து உயரமா போட்டு அந்த கல் எல்லாமே வந்து அடிச்சு கடலுக்கு கொண்டு போய் கொண்டிருக்குது. மிகவும் ஒரு ஆபத்தான நிலைமையில தான் இந்த இடம் இருக்குது. இப்ப பார்த்தா நான் எங்க உங்களை கூட்டிக் கொண்டு காட்ட போறோம்னா அந்த ஒரு தென்னை மரத்தையே பாருங்க. தென்னைன்றது எவ்வளவு தூரத்துக்கு வேர் ஓடி இருக்கும். அந்த ஒரு தென்னை மரத்தையே அப்படியே அடிச்சு விழுத்திருக்கு. அவ்வளவுக்கு ஒரு ஒரு அவ்வளவு ஒரு வலிமையான ஒரு கடல் தான் இந்த இடத்துல வந்திருக்குது பாருங்க. நான் எப்படி அடிச்சிருக்கேன் பாருங்க. ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து இந்த அளவு தூரம் கரைக்கு கடல் வந்திருக்கிறது இதுதான் ஒரு முதல் தடவை நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த அலை எழும்புற அளவு தூரத்துல இந்த கடல் இந்த கரை இருந்தது. இன்றைக்கு பாருங்க அவ்வளவு ஒரு இயற்கை இந்த சீற்றம். தென்னையை பாருங்க இப்படி விழுந்து பாறை போய் விழுந்திருக்கு. இதுகள் எல்லாம் வீடுகள் இருந்தா மக்களுடைய நில, அதாவது தங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படும். இப்பவும் கடலில் அடிச்சு கொண்டே தான் இருக்குது பாருங்க. தென்னை எப்படி பிரட்டி வச்சிருக்கு. அங்கால இருக்கு 2 3 தென்னைகள் நிக்குது.
இல்ல சும்மா வீரமா தான் அடிச்சு கொண்டு இருக்குது. இதுல பாருங்க நான் எப்படி எந்த அளவு தூரத்துக்கு கடல் அரிச்சிருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. இந்த கடற்கரை கிட்டே ஒரு கோயில் இருக்கு இப்படி. இப்போ நிறைய தொழில் எல்லாம் அப்படியே போகாமலே நிற்கிது பாருங்க. என்னன்னா அவ்வளோ சூறாவளி ஒரு அச்சம், அதோட வந்து கடல் வந்து நாங்கள் பருத்துல ஹாபர்ல தான் நிக்கிறோம் பாருங்க. ஹாபர்ல இந்த கடல் சீற்றம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆய் ஸோ இடையில ஒரு வெளிநாட்டு பெரும் போகிறதால ஸோ பருத்துல ஹாபர்ல வந்து எப்படி எங்கட ஊர் அந்த ஊரே வந்து எப்படி கடல் சீற்றமா இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த மினி சூறாவளியின் ஒரு தாக்கமா இது ஏற்கனவே வானிலை, அதாவது எங்களுடைய வானிலை அறிக்கைகள் எல்லாம் சொல்லி இருந்தவ பாருங்க. முதல் இப்படி எல்லாம் அலை அடிக்கல, நார்மலா இருக்கிறது. இப்போ வந்து பயங்கர சீற்றமா இருக்குது கடல் வந்து. இந்த சூறாவளியின் தாக்கமோ தெரியல பாருங்க. இது வந்து பருத்துற ஹாபர்ல இருக்கு. அப்படி இருந்தும் பாருங்க சுற்றுலா பயணிகள் வந்துதான் நிக்கணும். இருந்தாலும் கடல் அடிக்குது, பட் என்ன செய்யறது. நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு வாரி அலைகள் ஒன்றும் இல்லை. ஒரு அளவுக்கு இந்த மினி சூறா கடல் எப்படி இருக்குன்னு பாருங்கப்பா. அலைகள் எல்லாம் கரையை நோக்கி போய் கொண்டிருக்கு.